உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கமுள்ள ஒரு தந்தை உண்டு. உங்களை வாழ வைக்கிற ஒரு கடவுள் உண்டு. நீங்கள் வேதனையிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் அடிமைத்தனத்திலும் பாவ இருளிலும் பிசாசின் கட்டுக்களிலும் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நீங்கள் விடுதலை பெற்று வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சக்தி வாய்ந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இறைவனுடைய வார்த்தைக்கு பார்த்தீர்கள் என்றால் உயிர் இருக்கிறது. அதனால்தான் அன்றைக்கு லாசர் மரித்து போய் கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் பொழுது இயேசு சொல்லுவார், லாசருவே எழுந்து வா என்று வார்த்தையைத்தான் அனுப்பினார். அந்த வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த கல்லறையை மூடி வைத்திருந்த கல்லையும் தாண்டி, அந்த பெரிய கல் உருட்டி வைத்திருந்தார்கள், அதையும் தாண்டி கல்லறைக்குள் போய் லாசர்வை துணிகளால் சுத்தி வைத்திருந்தார்கள், அதையும் ஊடுருவி மரித்து போயிருந்த, உடலிலே மூச்சில்லாமல் இருந்த லாசருடைய உடலுக்குள்ளே மீண்டும் உயிர் வல்லமையை கொண்டு வந்தது கடவுளுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை. அதனால எப்பொழுதெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ, அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோம், அதை தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த வார்த்தை எங்களுக்கு புதிய வல்லமை, உயிர் கொடுக்கிறது, ஒரு புது வாழ்வு கொடுக்கிறது, வெற்றி வாழ்வு கொடுக்கிறது. தீமைகள், பொல்லாப்புகள், பாவ நிலைகள், பலவீனங்கள் என்கிற அந்த மரண நிலையில் இருந்து மீண்டும் ஒரு புது வாழ்வு, தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கான ஒரு உயிர்ப்பின் சக்தியை கொடுப்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதனால அந்த வார்த்தையை பயபக்தியோடு ஜெபத்தோடு நாம் கேட்கலாம். இன்று நம்முடைய தியானத்தின் தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், nail yourself on the cross. சிலுவையில் உங்களை ஆணிகளால் அடியுங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். We are in the season of thinking about the cross and coming to the cross. நாங்கள் சிலுவையை பற்றி சிந்திக்கின்ற, சிலுவை இடத்திலே வருகின்ற ஒரு காலத்திலே இப்பொழுது நாம் இருக்கிறோம். அவ்வாறு திருச்சபை அந்த நாட்களை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. We all know on the cross Jesus was nailed. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். But do you know, you and me called to nail our natural evil desire on the cross. இயேசு சிலுவையிலே ஆணி அறையப்பட்டார் என்று அறிந்திருக்கிற நாம், நானும் நீங்களும் இந்த உலக பிரகாரமான தீமையான எண்ணம் கொண்ட எங்களுடைய மாமிச சிந்தனைகளை, உணர்வுகளை, உடலை சிலுவையில் அறைவதற்காக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, people used to meditating Jesus crucifixion, but they don't want to nail their evil desire on the cross. மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கிறார்கள், ஆனால் எங்களை நாம் சிலுவையிலே அறைந்து கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறோம். If you don't want to nail yourself on the cross with Jesus Christ, you cannot participate in the blessing of the cross, my friend. நீங்கள் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்க தயாராக இல்லை என்றால், சிலுவை வழியாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதத்திலும் நம்மால் பங்கு பெற முடியாமல் போய்விடுகிறது. Galatians chapter 5 verse 24 says, St. Paul says, those who belong to Christ Jesus have crucified the flesh with its passion and desires. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலே தூய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரு? கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள்
திருமுழுக்கு பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய இழிவுணர்ச்சிகளையும் இச்சைகளையும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டாங்க. அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் பரிசுத்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, my friends, it doesn't matter how long you are Christian, the age you are. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எவ்வளவு காலம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், எவ்வளவு வயதுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. And how much church ministry you are doing, நீங்கள் எவ்வளவு ஆலய வேலைகள், ஆலய பணிகள் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதும் முக்கியமல்ல. You may call a Christian minister. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பணியாளர் என்று கூட நீங்கள் அழைக்கப்படலாம். Do you crucify your flesh on the cross with Jesus Christ, my friend? நீங்கள் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறைந்திருக்கிறீர்களா? You may be a youth or parents or Christian minister, a pastor or priest, or we call brother or a lay minister. Do you crucify yourself on the cross? நாம் எங்களை சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? Every Christian strength and victory are coming from the cross, my friend. ஒவ்வொரு கிறிஸ்தவரின் பலமும் வெற்றியும் சிலுவையில் இருந்துதான் வருகிறதாக இருக்கிறது. Do you want to strengthen by Christ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? Do you want victory in every part of your life? உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? Then think about nailing your sinful nature on the cross with Christ Jesus. அப்படி என்றால் உங்களுடைய பாவ உணர்வுகளை, பாவத்தின் தோற்றத்தை, பாவத்தின் இயல்புகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைய வேண்டும் என்பதை பற்றி சிந்தியுங்கள் அன்பானவர்களே. The Bible does not teach that sin is completely deleted from the Christians in this life. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து பாவம் என்பது முற்றும் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. But it does teach that sin shall no longer rule over you, over Christian or over believer. ஆனால் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது என்று. பாவம் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டு விட்டது என்று திருமறை நமக்கு சொல்லவில்லை. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வலிமை நமக்கு கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து வழியாக, சிலுவை மரணத்தின் வழியாக. இயேசு சிலுவை மரணத்திலே சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். ஆனாலும் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இயேசுவின் இரண்டாம் வருகையின் பொழுது அது முற்றும் முழுவதுமாக அழிக்கப்பட போகிறது. The strength and power of sin have been broken, my friends. பாவமும் அதனுடைய சக்தியும் உடைக்கப்பட்டு விட்டது. You know, have blessing and divine power to live above and victory in this world. இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கான வல்லமையும், இந்த உலகத்திலே மேன்மையான நிலையிலே வாழ்வதற்கு வேண்டிய சக்தியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? The Bible teaches that whoever is born of God does not practice sin. பரிசுத்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், யார் ஒருவர் கடவுளுக்குள் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தில் வாழ மாட்டார்கள். அதாவது பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், பாவத்துக்குள்ளேயே இருக்க மாட்டார்கள் என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. It's like the little girl who say that when the devil come knocked with the temptation, she just sent Jesus to the door. ஒருவர் ஆண்டவருக்குள் பிறந்து வாழுகிறார் என்றால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்றால், ஒருவர் கதவில் வந்து தட்டும் பொழுது அந்த வீட்டுக்குள் இருக்கிற அந்த சிறிய பிள்ளை அவரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அந்த கதவை துறக்கும்படி அனுப்பி விடுவது போலதான்
கடவுளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் அந்த வல்லமையை கொடுக்கிறார். நம்மை எதிர்த்து தீமைகளோ அல்லது பாவத்தின் சூழ்நிலைகளோ வரும் பொழுது நாம அதை போய் சந்திக்காமல் இயேசுவை அனுப்புகிறவர்களாக, இயேசுவின் துணையை வேண்டி நிற்கிறவர்களாக, இயேசுவுக்குள் நாம் தங்கி வாழ்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். அன்பானவர்களே, யாரால் இது முடிகிறது என்றால் கடவுளுக்குள் மீண்டும் மறுபுறப்படைகிறவர்களால் தான் அது முடியும். Every day of your life you may face temptation. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நீங்கள் பல சோதனைகளை சந்திக்கலாம். How can you resist the sin and stay strong? நீங்கள் எப்படி பாவத்தை எதிர்த்து வலுவாக இருக்க முடியும்? If you take and taste one potato chips, then you want one more another. நீங்கள் ஒரு பொட்டாட்டோ சிப்ஸை எடுத்து வாயில வைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அதுக்கு பின்பு இன்னொன்று வேண்டும் போல இருக்கும். உங்களுக்கு அந்த உணர்வு அப்படியே வந்துவிடும். The temptation is something like that. அதுபோலதான் பாவ சோதனைகள் கூட. The more you dwell on it and the closer you let it get to you, the stronger its attraction will be. நீங்கள் பாவ சூழ்நிலைக்கு அருகில் வரும் பொழுதும் அதை உள்நோக்கி பார்க்கும் பொழுதும் நீங்கள் அதிகமாக அதனால் பாதிக்கப்படுவதற்கு அருகிலே வந்து விடுகிறீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, The Apostle Paul told his young friend Timothy, தூய பவுல் அவருடைய இளைஞனான திமேத்தியு என்கிற அவருடைய நண்பருக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், 2 Timothy chapter 2 verse 22, Flee the evil desire of youth and pursue righteousness, faith, love and peace, along with those who call on the Lord out of the pure heart. 2 திமேத்தியு 2ஆம் அதிகாரத்திலே 22வது திருவசனத்திலே திமேத்தியு என்கிற வாலிபருக்கு தூய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எனவே நீ இளவயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு, தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரது பெயரை அறிக்கையிட்டு வழிபடுவோருடன் நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி தேடு. அப்படி சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய, நண்பருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல பாடம். ஒரு ஆன்மீக பணியாளர் விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல பாடம். பார்த்திருக்கலாம் என்ன சொல்லப்படுகிறது? நீ இளவயது நிச்சயங்களை விட்டு ஓடிவிடு, மாறாக அன்பை, நம்பிக்கையை, அமைதியை நாடி தேடு என்று தூய பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். How can a youth flee from the evil, my friends? எவ்வாறு ஒரு வாலிபன் தீமையை விட்டு அல்லது பாவ இச்சைகளை விட்டு உலக இன்பங்களை விட்டு எவ்வாறு ஓட முடியும்? எவ்வாறு அதை உதறிவிட்டு ஓட முடியும்? How can a person run after righteousness, faith, love and peace? எவ்வாறு ஒரு மனிதர் சமாதானத்தை அல்லது அன்பை, நம்பிக்கையை, நீதியான வாழ்க்கையை தேட முடியும்? When you have crucified on the cross with Jesus Christ, God will anoint you with the power of the Holy Spirit, my friend. நீங்கள் எப்பொழுது உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைகிறீர்களோ அப்பொழுது தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய திருப்பொழிவை, அபிஷேகத்தை, வல்லமையை கொடுக்கிறார். அப்பொழுது நம்மால் தீமையை விட்டு ஓட முடிகிறது, நன்மையை தேட முடிகிறது. The Holy Spirit makes you to flee from the world and run after Christ Jesus, my friend. தூய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை உலகத்திலிருந்து, உலக தீமைகளிலிருந்து, உலக சிற்றின்பங்களிலிருந்து விலகி ஓடும்படி செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில், சிலுவை இடத்திலே நாம் நெருங்கி வரும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். Remember, our thoughts are as important as our action. எங்களுடைய செயல்கள் போலவே எமது எண்ணங்களும் முக்கியமானவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். Jesus has strong words for the people who were outwardly righteous but inwardly corrupt. வெளியிலே தங்களை நீதிமான்களாகவும் உள்ளுக்குள்ளே அவர்கள் தூய்மையற்றவர்களாக
இருந்தவர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கடுமையான வார்த்தைகள் கூறியிருக்கிறார். அன்பானவர்களே, one reason is that our actions start with our thoughts. ஆண்டவர் இயேசு அதை கண்டிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், எங்களுடைய செயல்கள் நம்முடைய சிந்தனையில் இருந்து தான் ஆரம்பமாகிறது. அதனால நம்முடைய சிந்தனை என்பது மிக முக்கியம். The Bible says, for out of the heart come evil thoughts. பரிசுத்த வேதாகம் என்ன நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்றால், அதாவது நம்முடைய சிந்தனைகள் தீமைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய செயல்களும் தீமைகளாக வந்து விடுகிறது என்று. Matthew chapter 15 verse 19. For out of the heart come evil thoughts, murder, adultery, sexual immorality, theft, false testimony, slander. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே பாருங்கள், ஏனெனில் கொலை, விபசாரம், பரத்தன்மை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்தில் இருந்தே வருகின்றன என்று சொல்லப்படுகிறது. தீமையான செயல்களை செய்ய தூண்டுவது நம்முடைய தீமையான சிந்தனை என்றுதான் பரிசுத்த வேதாகம் கற்றுக் கொடுக்கிறது. அதனாலே நம்முடைய சிந்தனை தீமையாக இருந்தால் செயல் தீமையாக மாறிவிடுகிறது. அப்ப சிந்தனை தூய்மையாக்கப்படுவது மிக அவசியம். அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை எல்லாருக்கும் தேவை. அன்பானவர்களே, எங்களுடைய சக்தியினால் நம்முடைய சிந்தனையை தூய்மையாக்க முடியாது. நாம் நீண்ட நேரம் தியானம் செய்து கொண்டிருப்பதனால் நம்முடைய சிந்தனை தூய்மையாக முடியாது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தான் நம்முடைய சிந்தனைகள் தூய்மையாகிறது. அன்பானவர்களே, தூய ஆவியின் வல்லமை வரும் பொழுது நீங்கள் தியானம் செய்து கொண்டிருந்தாலும் தியானம் செய்யாமல் இருந்தாலும், தீமையான இடத்திலே இருந்தாலும் தூய்மையான இடத்திலே இருந்தாலும், உங்கள் சிந்தனைகள் தூய்மையா இருப்பதற்கான வலிமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். Don't entertain tempting thoughts. பாவ சோதனைகளை உண்டாக்குகிற சிந்தனைகளிலே நீங்கள் இன்பம் காண வேண்டாம். Avoid anything that fills your mind with sinful thoughts and fill it. உங்களுடைய எண்ணங்களை நிரப்புகிற பாவ சிந்தனைகளை தள்ளி வைக்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Most of all, you need God's help to fight this battle. இந்த போராட்டத்தை நீங்கள் செய்வதற்கு உங்கள் பலருக்கு ஆண்டவருடைய உதவி தேவையாக இருக்கிறது. Turn to Christ and ask Jesus to come into your life. ஆண்டவராகிய கடவுளிடத்திலே நீங்கள் திரும்பி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் மன்றாட ஆரம்பியுங்கள். Then ask Jesus to fill your heart with his love and power. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவருடைய வல்லமையினாலும் அவருடைய அன்பினாலும் நிரப்பும்படி மன்றாடுங்கள். Ask Jesus to clear out whatever is wrong in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை, தவறான நிலைகளை வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடும்படி நீங்கள் மன்றாடுங்கள். அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான மன்றாட்டு. நிறைய மக்களுக்கு இப்படி மன்றாட வேண்டும் தெரியாது. எப்படி மன்றாடுகிறோம் என்றால், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும் என்றுதான் நாம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். அதைவிட மேலான சக்தி வாய்ந்த சுபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். எத்தனை பேர் நாம் மன்றாடுகிறோம், ஆண்டவரே என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். எத்தனை பேர் அவ்வாறு நாம் இழந்தால் பண்ணிட்டு ஜெபிக்கிறோம். அதற்கு பின்பு ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக, என்ன கடவுள் எப்பொழுதுமே எங்களை மன்னிக்கிறவர். இந்த பாவத்திலிருந்து வெற்றி பெற்று வாழ, நான் தீமையை வெறுத்து வெற்றியோடு வாழ, நன்மை செய்து வாழ எனக்கு வேண்டிய வல்லமையை தாரும் ஆண்டவரே, எனக்கு புது வாழ்வின் வல்லமையை தாரும் ஆண்டவரே என்று அவருடைய வல்லமைக்காக ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, அதுதான் சக்தி வாய்ந்த ஜெபம். கடவுள் நம்முடைய பாவங்களை எப்பொழுதும் மன்னிக்கிறார். ஆனால் நாங்கள் வெற்றியோடு வாழ்வதற்கான வல்லமையை, சக்தியை ஆண்டவரிடத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். God has promised. கடவுள் என்ன நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், 1 Corinthians chapter 10 verse 13, no temptation has overtaken you except what is common to humankind. And God is faithful. He will not let you be tempted beyond what you can bear. But when you are tempted, he will also provide a way out so that you can endure it.
1 கொரிந்தியர் 10:13 திருவசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமை உங்களுக்கு அருளுவார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். பார்த்தீர்களா? அதிலிருந்து விடுபடுவதற்கான வலிமையை கடவுள் கொடுக்கிறாராம். Did you ever have the experience in a school of raising an entire blackboard? பாடசாலையிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த கரும்பலகையை அழிக்கின்ற அனுபவம் உங்களுக்கு எப்பொழுதாவது இருந்திருக்கிறதா? அல்லது நீங்கள் பாடசாலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசிரியர் பாடசாலை அந்த பிளாக் போர்டில் எழுதிவிட்டு அதை அழிப்பார் பாருங்கள், அதை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? When the slate has been wiped clean, it is as if nothing at all had ever been written on it. அந்த பிளாக் போர்டு அழிக்கப்பட்ட பின்பு பார்த்தீர்கள் என்றால் அதில் எழுதப்பட்ட எதுவுமே அங்கு இருக்காது, எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். This is what God does for us when we come to Him confessing our sin. இதைத்தான் கடவுளும் நாம் அவரிடத்திலே வந்து நம் பாவங்களுக்காக மனம் வருந்த பொழுது செய்கிறார். எங்கள் பாவங்களை அவர் முற்று முழுவதுமாக அழித்து விடுகிறார். அது இல்லாமல் போகும்படி செய்கிறார். அதை பார்க்க முடியாதபடி, அந்த நினைவுகள் நமக்கு இல்லாதபடி, அந்த உணர்வு நமக்கு இல்லாதபடி அவர் அழித்து விடுகிறார். அதற்கு பின்பு நாம் வெற்றியோடு வாழ்வதற்கான வலிமையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். 1 John chapter 1 verse 9 says, if we confess our sin, He is faithful and just to forgive us our sin and to cleanse us from all unrighteousness. 1 யோவான் 1:9 திருவசனம் பாருங்கள். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். How many times in your life have you wished you could start all over again with a clean slate? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடவை என் தவறுகள் எல்லாம் அழித்துவிட்டு ஒரு புதிய பிளாக் போர்டை போல நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று எத்தனை முறை நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்கள்? People believed science, knowledge and money can resolve the problems. மக்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் அறிவும் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் பணமும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்று நம்புகிறார்கள். Yes, it is true, but not all the problems, my friend. அது உண்மைதான். ஆனால் படைப்பினால் எல்லா உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியாது. They may change outward, but not inward. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் பணமும் எங்களுடைய வெளிப்புறத்தை மாற்றலாம், ஆனால் நம்முடைய உள்நிலையை அதனால் மாற்ற முடியாது. You need Christ to change your inward, my friend. உங்களுடைய உள்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் தேவை. அதனால இயேசு சொன்னார், உலகம் முழுவதும் போய் அறிவியுங்கள் நற்செய்தியை. நற்செய்தியை அறிவிப்பதென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். அதன் வழியாக தான் ஒவ்வொருடைய உள்நிலை மாறும். உள்நிலை மாறும் பொழுது வாழ்க்கையின் வெளிநிலை மாற்றப்படுகிறது. Decide right now to allow God to wipe your slate clean by confessing your sin and letting God give you a brand new start. இப்பொழுதே ஆண்டவராகிய கடவுள் உங்கள் வாழ்க்கை என்னும் கரும்பலகையை அழிப்பதற்கு தீர்மானித்து மனம் திரும்புதல் வழியாக பாவ மன்னிப்பு கேட்பதன் வழியாக அவரிடத்திலே வாருங்கள். When you crucify yourself with Christ, you will see Christ in front of you. You will see Christ's power on you. நீங்கள் எப்பொழுது உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைகிறீர்களோ அப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நீங்கள் கிறிஸ்துவையே பார்ப்பீர்கள். கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் இருப்பதையும் உங்களால் பார்க்க முடியும். Come to Jesus and commit yourself to Christ.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கிறிஸ்துவுக்குள் உங்களை அர்ப்பணியுங்கள். You will receive the reward from Christ. நீங்கள் கிறிஸ்துவிடத்திலிருந்து அதற்கான பலனை, அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். உம்மை நான் பார்க்கணுமே இயேசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லையப்பா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லையப்பா. உம்மை நான் பார்க்கணுமே இயேசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இயேசையா, உம்மோடு இருக்கணுமே. பாவியான என்னை பரிசுத்தமாக்கிடுமே. பாவியான என்னை பரிசுத்தமாக்கிடுமே. உம்மை நான் பார்க்கணுமே இயேசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இயேசையா, உம்மோடு இருக்கணுமே. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாம் எல்லோரையும் எங்களை சிலுவையில் ஆணிகளால் அழையும்படி அழைக்கிற தெய்வமே, கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் எங்களுடைய பாவ இச்சைகளையும் எங்களுடைய தாறுமாறான வாழ்க்கையும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதனால் இதோ இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் உம்முடைய சிலுவையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவராக இயேசுவே, எங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டு எங்களுடைய எல்லா விதமான தீமைகளையும், பாவ குணங்களையும், பாவ விதமான சூழ்நிலைகளையும் நீர் உம்மேல் ஏற்று எங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்மோடு சிலுவையிலே அறையப்படும் பொழுது நீர் உமக்குள் இருக்கிற புதிய வல்லமையை, புது வாழ்வை எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். எங்களுடைய பாவ வாழ்க்கையை நீர் சிலுவைக்குள் எடுத்துவிட்டு எங்களுக்கு மீட்பின் வாழ்வை நீர் கொடுத்து மீட்பின் ஆடையினால் எங்களை கொடுத்து விடுகிறீரே ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். கல்வாரி சிலுவையின் வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது கண்டுகொள்ளட்டும். கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் வெற்றியோடு வாழ முடியும், விடுதலையோடு வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், கடவுளுக்கு ஏற்றவர்களாய் வாழ முடியும் என்று நாம் அறிந்திருப்பதனால் அந்த கல்வாரி சிலுவையின் வல்லமை இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவரே, மக்கள் புது வாழ்வை பெற்றுக் கொள்ளட்டும், மீட்பின் வாழ்வை பெற்றுக் கொள்ளட்டும், இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், இயேசுவுக்குள் வரட்டும். இந்த நேரத்திலே இதோ இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் வல்லமை அபிஷேகம் பண்ணட்டும். இயேசுவின் நாமத்திலே இவர்களுடைய உடல் நோய்களிலிருந்து சுகம் உண்டாகட்டும். இந்த நேரத்திலே மனதில் இருக்கிற தீமையின் கட்டுக்கள் இருந்து இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். அன்றைக்கு உம்மிடத்திலே அழைத்து கொண்டு வரப்பட்ட பாவி பெண்ணை பார்த்து சொன்னீர், இனி நீ பாவம் செய்யாதே போ என்று. ஆமாண்டவரே, அதுபோல தீமையை வெல்லுகிற வல்லமை நீரங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறீர். அந்த வல்லமை இந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக.
பாவத்தை வெற்றி கொள்ளும் வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக. சாத்தானை விரட்டும் வல்லமையை ஒவ்வொருவரும் இப்பொழுது பெற்றுக் கொள்வார்களாக. கடவுளுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிறைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய வல்லமை இந்த நேரத்திலே ஒரு மழையை போல, மலை தூறலை போல ஒவ்வொருவர் மேலும் பொழியப்பட்டு கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை வந்து ஆட்கொள்ளற்றும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை உம்முடைய கல்வாரி சிலுவையின் வல்லமை நிரப்புவதாக. இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்திலே உடலில் இருக்கிற நோய்கள் இப்பொழுதே மறைந்து போகும்படி நான் கட்டளை இடுகிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் இவருடைய உடலுக்கு விடுதலை உண்டாவதாக. பலவீனங்கள் நீங்கி போவதாக. நரம்பு தளர்ச்சிகள் அகன்று போவதாக. மூட்டு வலிகள் சுகமடைவதாக. நாரி பிடிப்புகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இவர்களை அழுத்திக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பலவீன கட்டுக்கள் இருந்தும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும். லாசருவை போல எல்லா விதமான இருளின் கட்டுகளிலும் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை பெறட்டும், புது வாழ்வு பெறட்டும். குடும்பங்கள் ஏற்ற கசப்புகள், வேதனைகள், சண்டைகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. குடும்பங்களிலே சந்தேகங்களையும் சண்டைகளையும் குழப்பங்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. இதோ இந்த நேரத்திலும் கல்வாரி சிலுவையின் வல்லமையை, கல்வாரி சிலுவையினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது திறக்கப்படுவதாக. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் சீடர்களாய் மாறுகிற அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. சிலுவை வழியாக எங்களுக்கு நீர் சுகத்தை மட்டுமல்ல, புது வாழ்வை மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாங்கள் நிம்மதியாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக வாழக்கூடிய வல்லமையையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. இதோ இந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்குவதாக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். லோர் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். லோருமாக ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம்.